ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இட்லி தோசை ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே போல் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு செய்யணும், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே குவிக்காக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக பேக் பண்ணி கொடுக்கலாம், அதே போல் ஸ்நாக்காகவும் பேக் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. ஒன்று சாப்பிட்டீங்கன்னாவே போதும், வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதையும் எடுத்துக்கலாம். அவலில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசியெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணின அவலை 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்த அவல் கூட இப்போது அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் பட்டர் மில்க் எடுத்திருக்கேன், கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் தயிர் எடுக்கிறதா இருந்தால் 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ரவை அவல் ரெண்டுமே இந்த தயிர் தண்ணி கூட நல்லா ஊறி வரணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஏன்னா நான் திக்கான அவல் எடுத்திருக்கேன், அதனால் ஊறுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் தின்னா எடுத்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷமே போதும். இது இப்போ நல்லா ஊறட்டும். இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் நீல வாக்கில் கட் பண்ணின வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை அளவுகள்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல விரல்களால் மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா உதிரியாக வரணும், அதனால் நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா தின்னாவே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பொடியாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பேன் ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிய விட்டுக்கோங்க. ரொம்ப அதிக தீ வச்சு கருக விட்டுறாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம அவல் தயிர் ஊற வச்சோம் பாருங்க, அது நல்லாவே ஊறி வந்துருச்சு. நான் 1/2 மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுருந்தேன். நல்லாவே சாஃப்டாக இருக்குது அவலெல்லாம். நான் மிக்ஸ் பண்ணி விட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம ஊற்றின அந்த தயிர் தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்க. ஊறின அவல் ரவையும் இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வெள்ளை ரவைக்கு பதிலாக கோதுமை ரவை எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவல் ஒன்றும் பாதியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சிருக்கேன். இப்போ நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கடுகெல்லாம் பொரிய வச்சு வச்சுருந்தோம் பாருங்க, அந்த கடுகு கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் தேங்காய் பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு கடலைப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லாவே கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தோசை தவாவில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா 3 குழிக்கரண்டி நிறைய நான் மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன். நான் திக்காக ஊற்றுறேன், அதாவது பேன் கேக் மாதிரி ஊற்றுறேன். உங்களுக்கு மெலிசா வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் திக்காக செய்கிறேன். இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விட வேணாம், லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை வந்து மேலால் தூவிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம்தான். இப்போ வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லாவே குக் ஆகி வந்துருச்சு தோசை. இப்போ நம்ம மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து இப்போ இன்னொரு சைடு திருப்பி நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டதுக்கப்புறம் அதே போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் தோசையை. அவ்வளோ மணமாக இருக்கும். இதுக்கு வந்து சட்னி சாம்பார்னு எதுவுமே தேவையில்லைங்க. கெச்சப் மட்டும் இருந்தாவே போதும். குழந்தைங்க 5-6 கூட சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ஒரு தடவை இதை டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாரத்தில் 2லேருந்து 3 நாள் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்க சொல்லி உங்களை கேட்பாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பபாய்.